ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழும் வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்கப் போகின்ற ராகுகேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்த 1.5 வருடத்திற்கு ராகுவானப்பட்டவர் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலும் ஜென்மராசியில் கேதுவும் அமர்ந்திருப்பார்கள். ராகுகேது பெயர்ச்சி மட்டுமல்ல, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் சனி, குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இவ்வாறாக குரு பார்வை என்பது 3, 5, 7 ஆகிய 3 ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் நாம் பேசவிருப்பது ராகுகேது பயிற்சியை பற்றி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் அடுத்த 1.5 வருடத்திற்கு? முதலில் கிரக நிலைகளை பார்த்து கொள்வோம். ஜென்மத்தில் கேது 7ஆம் வீட்டில், ராகு 8இல் சனி, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம். ராகு பகவான் வந்து விடுகிறார் 7ஆம் வீட்டிற்கு. சூரியன் ரிஷபத்தில், புதன் மேஷராசியில், செவ்வாயாகப்பட்டவர் அடுத்த 4 நாட்களில் கடகராசியிலிருந்து பயிற்சி அடைந்து ஜென்மராசிக்கு வந்து விடுகிறார். இதுதான் கிரக நிலைகள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் கேது வருவதும் 7ஆம் இடத்தில் ராகு வருவதும் அவ்வளவு தீர்க்கமான ஒரு நன்மையான பயிற்சி என்று சொல்லிவிட முடியாது. இதை தவிர அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியாக 8ஆம் இடத்தில் சனி வீற்றிருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி சனி, நன்மை செய்யக்கூடியவர் அல்ல. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக சிம்மராசியுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை தவிர சனி பகவானுடைய 10ஆம் பார்வையாக சிம்மராசியினுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இதை தவிர ஜென்மராசியில் கேது, 7இல் ராகு. ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளில் அதிக அளவு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பது குரு பகவானுடைய பயிற்சி மட்டுமே. ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி என்பது அவ்வளவு சாதகமாக இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு. சரி, என்ன நிகழ்த்தப் போகிறது, என்ன சாதகமாக இல்லை என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். குருவினால் அதிக அளவு நன்மை இருப்பதாக சொல்கிறீர்களே, எந்தளவு நன்மை இருக்கும் என்பதை பார்க்கலாம். முதலில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார்? உடல் நலனை கெடுப்பார். தாங்கள் பேச நினைப்பதை தகுந்த நேரத்தில் பேச முடியாது, மறந்து விடுவீர்கள். சில நேரங்களில் செயலிழந்து காணப்படுவீர்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும், செயல்திறன் குறைவாக இருக்கும், சிந்தனை தடைப்படும், சிந்திப்பதை செயலாற்றுவதில் சிக்கல் இருக்கும், பிறர் மீது எரிச்சல்கள் வரும். நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், உடன் பிறந்தவராக இருந்தாலும், பெற்றவர்களாக இருந்தாலும், தாய் தந்தையராக இருந்தாலும், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதிக அளவில் கோபத்தை காட்டுவீர்கள் இந்த கேது பகவானால். கேதுவை பொறுத்தவரையில் அனைத்தையும் வெறுக்க வைத்துவிடும், பிடிக்காமல் செய்துவிடும்.
கேது பகவான். உணவு கூட சில நேரங்களில் உண்ணுவதற்கு பிடிக்காது. சில நேரங்களில் அடிக்கடி வாய் விட்டு சொல்லிவிடுவார்கள், வாழ்வதற்கே பிடிக்கல, வாழ்கிறதே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் சிம்மராசிக்காரர்கள். சரி, உடல்நிலையில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் சுருக்கமாக பார்க்கலாம். காது மூக்கு தொண்டை பிரச்சனை முதலில். இரண்டாவதாக மனோநிலையில் பிரச்சனை, தூக்கமின்மை, டிப்ரெஷன், ஆன்சைட்டி டிஸார்டர். மூன்றாவதாக வயிறு சம்பந்தமான அப்டமினல் பிரச்சனை, தொப்புளுக்கு கீழே வயிறு, அதுக்கு கீழே அப்டாமினல் ப்ராப்ளம். அந்த வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி குடலிலோ அல்லது கிட்னி ப்ராப்ளமோ, யூட்ரஸ் ப்ராப்ளம் லேடிஸாக இருந்தாங்கன்னா, ஜென்ஸாக இருந்தாங்கன்னா மர்மஸ்தானங்களில் பிரச்சனை, யூரினல் ட்ராக் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அல்லது குடல் சம்பந்தமான அஜீரண கோளாறுகள், இது போன்ற உடல்நிலை உபாதைகளில் ஏதேனும் 1-2 வரலாம். கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள். சரி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் என்ன? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு, மனஸ்தாபங்கள், ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாதது, ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் வாய் தகராறு, சிலருடைய ஜாதக பலம் குறைவாக இருப்பவர்கள் அதிக சண்டையிட்டு கொண்டு காவல் நிலையம் வரை சென்று விடுவார்கள். சில பேர் நீதிமன்றம் சென்று டைவர்ஸ் கூட போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்குள் பிரிவினை வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம். மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியினால் அடுத்த 1.5 வருடத்திற்கு. சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கூட உடல்நலம் உபாதைகள் வந்துவிடலாம், சொல்ல முடியாது. இவ்வாறாக இருக்கிறது ராகு கேது பயிற்சி. சரி சார், அப்படின்னா நன்மையே இல்லையா? கேதுவினால் நன்மை இல்லையா, ராகுவினால் நன்மை இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கை வைக்க மாட்டார். பொருளாதார நிலை கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். வருமானத்தில் குறைவு இருக்காது, வருமானம் நன்றாகவே இருக்கும். தொழில் நன்றாகவே நடக்கும். உங்களுக்கு பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதை மட்டும் கவனித்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அஷ்டம சனியினால் என்ன பிரச்சனை என்று கேட்டீர்களானால், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு பார்வை, முக்கியமாக குடும்பஸ்தானத்திற்கு பார்வை. அதை தவிர 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்துக்கு பார்வை, தொழில் ஸ்தானத்துக்கும் பார்வை, 10ஆம் இடத்துக்கும் பார்வை. சனி பகவான் வேற பாதகாதிபதி. ஒரு 60+, 70+ இவ்வாறாக வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய தொழிலை அடுத்த 1.5 வருடத்திற்கு தொடர்ச்சியாக செய்வீர்களா என்பதே சந்தேகமாக தெரிகிறது. அடுத்த 1.5 வருடத்திற்கு ராகு கேது இங்கு இருக்கக்கூடிய ஜென்மராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த 1.5 வருடத்திற்கு தாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கிற தொழிலை எதிர்காலத்திலும் நிரந்தரமாக செய்வீர்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. உடல்நிலையில் பிரச்சனைகள் வரலாம், அதனால் செய்தொழிலில் தொந்தரவுகள் வரலாம், அல்லது தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களால் தங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் தங்களுக்கு ஒரு மன ரீதியான மன அழுத்தமோ, ஆன்சைட்டி டிஸார்டரோ அல்லது பிரிவினைகளோ, குழப்பங்களோ, சோதனைகளோ, வேதனைகளோ வரலாம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு தங்களுடைய வாழ்க்கை நிலையை சரி செய்து கொள்ளுங்கள், சரி செய்து அதற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக 3வது பயிற்சியாகி இருப்பது ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு சென்றிருக்கின்ற குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்களுக்கு
நன்மை செய்யக்கூடியவரே. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் சிம்ம ராசியினுடைய 3ஆம் வீட்டையும் துளாராசியையும், சிம்மராசியினுடைய 5ஆம் வீட்டையும் பூர்வ புண்ணியஸ்தானமான தனுசு ராசியையும், சிம்மராசியினுடைய 7ஆம் வீட்டையும் கும்பராசியையும் பார்வையிடுகிறார் குரு பகவான். 100% நன்மையே காத்திருக்கிறது குரு பகவானால். குரு பகவானுடைய காரகத்துவம் தன காரகன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சிம்மராசியை பொறுத்தவரை. அப்பேற்பட்டவர் தங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தையும், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தையும், களத்திரஸ்தானமான 7ஆம் இடமான கும்பராசியையும் பார்வையிடுவதால் இந்த 3 விஷயங்களும் தங்களுக்கு பாதிப்புகளை கிட்டத்தட்ட 90% ஏற்படுத்தாது. தொல்லைகள் வரலாம், சனி பயிற்சினாலும் ராகுகேது பயிற்சினாலும். ஆனால் சோதனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம். ஆனால் ஜாதகம் பலமாக இருந்தால், தங்களுடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் வராது, பொருளாதார பிரச்சனைகள் வராது. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தையும் குரு பார்வையிடுவதால் தங்களுடைய பிள்ளைகளால், தங்களுடைய புத்திரர்களால் தங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர, அவர்களால் தங்களுக்கு வருமானம் இருக்குமே தவிர செலவினங்களோ சோதனைகளோ பிரச்சனைகளோ இருக்கவே இருக்காது. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் தாங்கள் ஒன்றை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். தாங்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த விதமான சோதனைகள் தங்களை தாக்கினாலும் தைரியத்தை கைவிடாமல் தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை தீர்க்கமாக எடுத்தீர்களானால் வெற்றி நிச்சயம். இறுதியாக தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால், களத்திரஸ்தானம் என்பது தங்களுடைய வாழ்க்கை துணையோட ஸ்தானத்தை பார்வையிடுவதால் அவர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கும், உடல்நலம் நன்றாக இருக்கும், மனநலம் நன்றாக இருக்கும். தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவர்களால் தங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர தங்களுக்கு தொல்லை இருக்காது. தங்களால் அவர்களுக்கு தொல்லை ஏற்படாமல் தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வையிடுவதால் தங்களுடைய வாழ்க்கை துணைவரால் தங்களுக்கு நன்மை இருக்குமே தவிர அவர்களால் தொல்லை இருக்காது. ஆனால் தங்களுடைய ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் தங்களால் அவர்களுக்கு தொல்லை இருக்குமே தவிர பிரச்சனைகள் இல்லாமல் தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தங்களால் தொல்லை இல்லாமல் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள். எனவே இந்த 3 பயிற்சிகளையும் கருத்தில் கொண்டு, இந்த ராகுகேது பயிற்சியை மனதில் கொண்டு, சோதனைகள் நிரம்ப இருந்தாலும் தைரியத்தை கைவிடாமல் பொருளாதாரத்தின் பலத்தோடு சனி பகவானின் சோதனைகளை தாங்கி, ராகுகேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனைகளாக்கி குருவினுடைய அருளாசியுடன், குருவினுடைய நல்ல பார்வைகளால் அனைத்தையும் முறியடிப்பீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் சிம்மராசி அன்பர்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.